தொடர்ந்து இப்பொழுது எப்போவுமே நாம் படிக்கிற காலத்தில் சமகாலத்தில் கல்லூரியில் படிக்கக்கூடிய ஒரு நண்பர் பெரிய ஒரு பொறுப்புக்கு வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அடுத்த பேச்சாளர் அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் சென்னை உயர்நீதிமன்றத்தின் நீதியரசர் மாண்புமிகு என் ஆனந்த் வெங்கடேஷ் ஐயா அவர்கள். நான் சென்னை சட்டக்கல்லூரியில் படித்து கொண்டிருந்தேன். 5 வருட சட்டப்படிப்பு, அவர் 3 ஆண்டு சட்டப்படிப்பு. அமைதியாக இருப்பார், லைப்ரரியை பயன்படுத்துவார். எனக்கு தெரிந்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள் பர்சன். நீதிபதி ஆகிறதுக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நான் செக்ரட்டரி விமன் லாயர்ஸ் அசோசியேஷன் அவரிடம் போய் ஒரு வகுப்பு எடுக்க வேண்டும் என்று கேட்டேன். அவர் வகுப்பு எடுப்பதற்குள் பல தீர்ப்புகளை நீங்கள் வகுப்பாக மக்களுக்கு கொடுக்கலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை வந்துவிட்டது. நீதியரசர் ஆகிவிட்டால் ஏற்கனவே சொன்னது மாதிரி தான் ஒவ்வொரு தீர்ப்புகளுக்கும் அவர் பண்ணக்கூடிய ஸ்டடி, அவர் ஒரு தீர்ப்பு தனக்கு தெரியவில்லை என்பதை சூச்சகமாக நான் புரிந்து கொண்டேன் என்று சொல்லக்கூடிய வகையில் ஏற்கனவே கூறியது போல 3ஆம் பாலினம் என்று சொல்லக்கூடியவர்களின் நிலை என்ன என்ற அந்த தீர்ப்பை படித்தால் உங்களுக்கு தெரியும் அவருடைய சிறப்பு. இப்படி நீதியரசர் சிறப்பு விருந்தினர் கற்பகவிநாயக ஐயா அவர்களுடைய புத்தகங்கள் போல் எதிர்காலத்தில் வரக்கூடிய இளம் தலைமுறை இவருடைய புத்தகங்களை இவ்வாறு ஜட்ஜ்மெண்ட்ஸ் ஃபார் த ஹியூமனிட்டி என்று போடக்கூடிய நிலையில் இருக்கும் என்பதை ஆணித்தரமாக சொல்ல முடியும். இந்த விழா பேருரையை ஆற்றி எங்களுக்கு சிறப்பு செய்யுமாறு அன்புடன் உங்களை அழைக்கிறேன். பிறக்கும் போதும் அழுகின்றாய், இறக்கும் போதும் அழுகின்றாய், ஒரு நாளேனும் கவலையில்லாமல் சிரிக்க மறந்தாய் மானிடனே. இரவின் கண்ணீர் பனித்துளி என்பார், முகிலின் கண்ணீர் மழையென சொல்வார். இயற்கை அழுதால் உலகம் செழிக்கும், மனிதன் அழுதால் இயற்கை சிரிக்கும், இயற்கை சிரிக்கும். இது கண்ணதாசனுடைய முத்தான வரிகள். இயற்கையை எந்த ஒரு காலகட்டத்திலையும் தன்னை பார்த்து சிரிக்கவோ நகைக்கவோ விடாத அளவுக்கு என்றைக்குமே தன்னுடைய முகத்தில் ஒரு புன்முறுவலோடு அழகான சிரிப்போடு உட்கார்ந்திருக்கும் இந்த விழாவின் கதாநாயகன் ஐயா கற்பகவிநாயகம் அவர்களே. ஐயா வெங்கட்ராமன் அவர்களே, ஐயா அக்பர் அலி அவர்களே மற்றும் இங்கு கூடியிருக்கும் எல்லோருக்கும் எனது வணக்கத்தினை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். திருக்குறளில் இந்த மொத்த வாழ்க்கையை 2 அடியில் போடுவார் திருவள்ளுவர். உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. மொத்தம் பெரிய பெரிய வாழ்க்கையில் இந்த 2 சொருகிடுவார். உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. நம்மளுடைய வாழ்க்கையை நல்லா புரிஞ்சுக்கணுன்னா டெய்லி இரவானா உறங்க போகிறோம், காலையில் விழிக்கிறோம். அது ஒரு சின்ன பீரியட், 6 hours 7 hours 8 hours, பயங்கர தூங்கு மூஞ்சியாக இருந்தால் 12 hours. அந்த பீரியட் அதே எங்கே ஈக்குவேட் பண்ணுறாருன்னா நம்மளுடைய பிறப்புக்கும் இறப்புக்கும் ஈக்குவேட் பண்ணுறாரு. நம்மளுடைய பிறப்பு எப்படின்னா தூங்கி முழித்ததுக்கு அப்புறமா நம்ம விழிக்கிறோம் இல்லையா, அது பிறப்பான். நாம் இறந்து போகிறது இறப்பான். நம்ம தூங்குற போது இருக்கிற பீரியட் ஒரு சின்ன பீரியடு, பிறப்புக்கும் இறப்புக்கும் இருக்கிற பீரியடு கொஞ்சம் பெரிய பீரியடு. 30 வருஷம் 40 வருஷம் 50 வருஷம் 60 80 100. இதுதான் வாழ்க்கை அப்படின்னு இப்படி சொன்னால் தான் பளீர்னு அரைஞ்சா மாதிரி நம்மளுக்கு புரியும். ஓஹோ, இந்த பீரியடுக்குள்ளே நம்ம இப்போ வாழ்ந்துகிட்டு இருக்கோம், இப்போ இந்த பீரியடுக்குள்ளே நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், இந்த பீரியடுக்குள்ளே புக் எழுதுகிறோம், இந்த பீரியடுக்குள்ளே சிந்தனையை சொல்கிறோம், இந்த பீரியடுக்குள்ளே இருக்கோம். நம்ம தூங்கி எழுந்திருக்கோம்,
நம்மளுக்கு எப்போ திரும்பியும் வந்து தூக்கம் வரும்னு தெரியாது. அதுதான் அந்த கடைசி அந்த இறப்பு. இந்த காலகட்டத்தில், இந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவில் இருக்கிற இந்த காலகட்டத்தில் நாம் எவ்வளவு சிறப்பாக வாழறோம் அப்படின்றது தான் இந்த மொத்த வாழ்க்கையினுடைய ஒரே ஒரு பயன். நம்ம இங்கே வந்து இந்த உலகத்தில் சேர்ந்துருக்கிறதுக்கு இதுதான் ஒரே ஒரு பயன். இப்போ திருவள்ளுவர் இதை சொல்லிட்டார். இந்த குறளை சொன்ன பிறகு ஔவை என்ன பண்ணுறாங்க, கிரடேஷன் பண்ணுறாங்க. அதை கிரடேஷன் பண்ணும்போது எப்படி சொல்கிறாங்க, அரிது அரிது மானிடர் ஆதல் அரிது. மனுஷ பிறப்பு பிறக்கிறதே அரிதுன்றாங்க அவங்க. அவ்வளோ அரிதான். நம்ம அதெல்லாம் புரிஞ்சுக்கிறோமான்னு எனக்கு தெரியல. பட் அவங்க சொல்கிறாங்க அரிது அரிது மானிடராதல் அரிது. இப்போ நம்ம என்ன செஞ்சிட்டோம் இங்கே பிறந்ததுக்கு? ஒன்றும் செய்யலை. லக்காக வந்து பிறந்துட்டோம் மனுஷனா. சரி, அடுத்த கிரேடுக்கு போகிறாங்க பாருங்கள். அடுத்த கிரேடு. ஸோ பிறப்பு இறப்புன்னு சொன்னேன். பிறப்புலேருந்து இறப்புக்குள்ளே இருக்கிற கிரடேஷனை ஔவை வராங்க, அங்கே ஃபில் பண்ணுறாங்க. அவங்க வந்து ஃபில் பண்ணும்பொழுது பிறப்பை சொல்லிட்டாங்க. அரிது அரிது மானிடராதல் அரிது. மானிடராயினும் கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது. அதற்கு என்ன முயற்சி செஞ்சிட்டோம்? ஒன்றும் இல்லை, திருப்பி லக்கு ஆகலை. அது மாதிரி எதுவும் வந்து வரல. சரி, கிரேடை அடுத்தது ஜாஸ்தி பண்ணுறாங்க. கிரேடை ஜாஸ்தி பண்ணி என்ன பண்ணுறாங்க, பேடு நீங்கி பிறந்த காலையும் ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது. அடுத்தது ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது. போடுற வார்த்தையை அப்படி போடணும். ஞானமும் கல்வியும் பெறுதல் அரிது சொல்லலை. இல்லை ஞானமும் கல்வியும் அடைதல் அரிது அப்படின்னு சொல்ல. அவங்க போட்டிருக்கிறது பெறுதல் அடைதல்ல, நயத்தல். நயத்தல் அதுதான் தமிழோட அழகே. எதை எங்கே போடுறோன்றது ரொம்ப முக்கியம். நயத்தல்னா என்ன? நயத்தல்னா விரும்புதல், இன்புறுதல், பாராட்டுதல், மகிழ்தல், சிறப்பித்தல், இத்தனை பொருள் இருக்குது. அதனால் ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது. பிடிச்சி வாங்கிக்கிறது கஷ்டமா. ஃபஸ்ட்டு கல்வி ஞானம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். பிறகு நம்ம என்ன சொல்ல வராங்கன்னு பார்ப்போம். கல்வி அப்படின்னா நிறைய நம்ம இன்டர்சேஞ்சாக பேசிக்கிட்டே இருக்கோம். கல்வின்றது வந்து வெளியிலேருந்து உள்ளே வர விஷயம். கல்வி புஸ்தகத்துலேருந்து வரும், ஒருத்தர் பேசுகிறதுலேருந்து வரும், ஒருத்தர் கேட்குறதுலேருந்து வரும். ஸோ வெளியிலேருந்து உள்ளே வர விஷயம் கல்வி. ஞானம்ன்றது என்னென்னா உள்ளே செல்லும் கல்வி உள்ளிருக்கும் ஞானத்தை வெளியே கொண்டு வர வேண்டும். அப்படி இல்லாத எதுவும் கல்வியே, அது மாதிரி செய்யாத எதுவும் கல்வியே இல்லை. ஸோ கல்வி ஞானம்னு சொல்லும்பொழுது ஔவை சொல்கிறது ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிதுன்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்பொழுது கல்வி வேற, ஞானம் வேற. கல்வி அதிலேயே மாட்டிக்கிட்டோம்னா இந்த புக்வேர்ம்னு சொல்கிறோம் பாருங்கள். புத்தகப்புழு மாதிரி ஓடி அரகண்டாக சொல்லி மற்றவங்களை வியக்க வைக்கிறதுக்குன்னு நிறைய பேர் பிறந்திருக்காங்க இந்த உலகத்தில். பாரதியார் இதை சொன்னார், ஷேக்ஸ்பியர் இதை சொன்னார், திருவள்ளுவர் இதை சொன்னார், கம்பராமாயணத்தில் இதை சொன்னார். தலைகீழாக இங்கேருந்து அங்கே போகிறது, 1330 குறளையும் அப்படிலேருந்து இப்படி போடுறது, கைத்தட்டல் வாங்கி வீட்டுக்கு போய் எல்லாம் சாதாரண மனுஷன் என்ன வேலை பண்ணுவானோ அந்த வேலையை பண்ணுவாங்க. ஸோ கல்வியை மாத்திரம் நயத்தல் போகாது. அந்த கல்வி உள்ளே போய் உள்ளிருக்கும் ஞானம் புதுசாக பிறக்கிற விஷயம் இல்லை, உள்ளே ஏற்கனவே இருக்கிற விஷயம். அது உள்ளே இருக்கிறது, அது தூண்டணும் அந்த கல்வி போய். அப்போது கல்வியை மாத்திரம் ஒட்டிக்கிட்டு இருந்தால் பத்தாது. கல்வி உள்ளே போய் ஞானத்தை வெளியில் எடுத்துகிட்டு வரணும்னா இந்த ஞானம் உள்ளே வளர, அதாவது தூண்டப்பட தான் அந்த எவல்யூஷன் வரும், அந்த மார்ச் வரும். நம்ம பிறந்ததுக்கான பயனே அங்கே தான் வரும். ஸோ கிரடேஷன் ஔவை கொடுக்கும்பொழுது முயற்சி கிரடேஷன் இங்கே தான் வருது. ஆனால் முயற்சியை பற்றி சொல்லும்பொழுதும் அவங்க சொன்ன அவங்க பிரயோகித்த வார்த்தை நயத்தல் அரிது அப்படின்னு சொன்னாங்க. சரி, கல்வி ஞானம் நயத்தல் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. அப்போது படிக்கணும்னா எப்படி படிக்கணும்னா ஐயோ இந்த கட்டு எடுத்து படிக்கணும். இவன் எதையோ உளறிட்டு போயிட்டான்,
நம்ம உட்காந்து படித்து ஜட்மெண்ட் எழுதணும். என்ன கஷ்டம், நாளைக்கு எக்ஸாம் இருக்குது, இவன் வேற கண்டதையும் எழுதி வச்சுருக்கான், பெரிய பெரிய புஸ்தகமாக போட்டு வச்சுருக்கான், இதை வேற உட்காந்து இப்படி கல்வியை படிக்கக்கூடாது. அதனால தான் நயத்தல்ன்ற வேர்டை யூஸ் பண்ணுறாங்க. அப்படி படிக்கக்கூடாதான். அடடா எவ்வளவு நல்ல விஷயத்தை படிக்கிறோம், அடடா இவ்வளவு நாள் நம்மளுக்கு இந்த விஷயம் தெரியாமல் போயிடுச்சு, இப்பயாவது தெரிஞ்சுதே அப்படின்னு உள்ளே பூரிக்கணுமா அந்த படிக்கும்பொழுது, அந்த நயத்தல். அப்படி இன்பம் பிறக்கும்போது உள்ளே இருக்கிற ஞானத்தை தட்டி எழுப்போம். அது தட்டி எழுப்பி அந்த ஞானத்தை வெளியில் கொண்டாந்து வரும். அதனால் ஞானமும் கல்வியும் நயத்தல்ன்ற கிரடேஷனுக்கு போகிறாங்க. நெக்ஸ்ட் அந்த கிரேடோட நிறுத்தலை, அந்த கிரேடுக்கு அடுத்தது இன்னொரு அடுத்த கிரேடுக்கு போகிறாங்க. ஞானமும் கல்வியும் நயத்தகாலையும் தானமும் தவமும் தான் செயல் அரிது. அடுத்தது அடுத்த கிரடேஷன் எங்கே போகிறாங்க? தானமும் தவமும் தான் செயல் அரிது. சில டைம் தானம் கூட பண்ணிடலாம், நம்மளை தெரியாமல் நம்மளுடைய சேலரியிலேருந்து பிடிச்சி நிவாரணம்னு கொடுத்துருவாங்க. அதெல்லாம் கூட ஒரு தானம் மாதிரி போய்டும். நம்மளுக்கு தெரியாமல் பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அது எடுத்து நம்ம இன்டென்ஷன்லாம் பண்ணலைன்னா கூட சில டைம் பை டிஃபால்ட் கூட தானம் பண்ணிவிடுவோம். நம்ம தவம் அவ்வளோ ஈஸியாக, அவ்வளோ எளிதான ஒரு விஷயமா, அதை பற்றி எப்போயா நம்ம நினச்சி கூட பார்க்குறது உண்டியா? தவத்தை பற்றி காட்டுக்கு போனோமா, தவத்துக்கு எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு, பொண்டாட்டி பிள்ளை நம்ம சுற்றி இருக்கிறது எல்லாத்தையும் விட்டுட்டு தனியாக அங்கே போய் உட்காந்துருந்தோமா? இதுதான் தவமா அப்படின்னு கேட்டால், நாம் செய்யும் தொழிலையே தவமாக செய்திட முடியும். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த மாதிரி தான் செய்த தொழிலை நீதியரசர் ஐயா கற்பகவிநாயகம் தவம் மாதிரி செஞ்சார். அந்த கிரடேஷன், அந்த மூமெண்ட் ஆஃப் கிரடேஷன் அதுதான். அதாவது நம்ம பத்திரகிரியார் சொல்லுவார், புலம்புவார், சொல்லுவாருன்னு சொல்கிறத விட, ஆங்காரம் உள்ளடக்கி ஐம்புலனை சுட்டெரித்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம்னு புலம்புவார் அவர். அரகன்ஸ், அந்த 5 புலன்லேருந்து வர அந்த டிசையர்ஸ், இது எல்லாத்தையும் அப்படியே ஆமை மாதிரி உள்ளே அடக்கி தூங்காமல் தூங்குவதுன்றது அந்த ஞான நிலை. அது எப்பயா எனக்கு வரும் அப்படின்னு புலம்புறார் அவர். அதுதான் அந்த தவம்ன்றது. அந்த தவமை பொறுத்த வரைக்கும் ஒரு நீதிபதியாக அந்த எனக்கு என்னவோ அந்த நீதிபதி பொறுப்பு கொடுக்கும்பொழுதே அந்த தவத்துக்கு தயாராக இருக்கிறவங்களுக்கு தான் அதை கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன் ஒரு நீதிபதியானால் உங்களை நீங்களே உள்ளடக்கி வெளி உலகத்தோடு உங்களுக்கு இருக்கிற கான்டாக்ட் ஆல்மோஸ்ட் கட் பண்ணி ஆகணும். உங்ககிட்ட யார் பேச வராங்க தெரியாது, என்ன மாதிரி எண்ணத்தை வச்சுக்கிட்டு வராங்க தெரியாது, உங்கள் ஒப்பீனியனை நீங்கள் வெளியில் சொல்லவே முடியாது, உங்களை பற்றி யார் என்ன பேசினாலும் அதுக்கு பதில் சொல்ல முடியாது. அதுக்கு எதுக்கும் முதலாவதாக டைமே இருக்காது. ஒரு நிஜமாகவே வேலை செய்யணும்னு இருக்கிற நீதிபதியை பற்றி நான் பேசுகிறேன். அதனால் நீங்கள் எல்லாரும் அப்படின்லாம் நினச்சிக்கூடாது. ஒரு நீதிபதியாக இருக்கணும்னா தவ வாழ்க்கைக்கு தயாரானவங்களால தான் நீதிபதியாக இருக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். டைமே கிடையாது. கேஸ் வரும், படிக்கணும், உத்தரவு போடணும், எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது மேனேஜ் பண்ணுறதுக்கு நடுவில் ஒய்ஃப்கிட்ட, பசங்கக்கிட்ட, தெரிஞ்சவங்கள்ட்ட 2 வார்த்தை அந்த கிடைக்கிற டைமுக்குள்ளே உருப்படியாக அதை யூஸ் பண்ணணும். இப்படியே பல வருடங்கள் ஓடி போயிடும். தவம் பண்ணுறதுக்கும் நீதி அரசராக உண்மையாக பணிபுரியறதுக்கு என்னங்க பெரிய வித்தியாசம்? இவ்வளவுதான். இது தவ வாழ்க்கை. அந்த தவ வாழ்க்கையினுடைய பொலிவு தான் அவர் முகத்தில் தெரியும். அந்த கிரடேஷன் அதுதான் அந்த 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 ஞானம். அது வரத்துக்கு அதுதான் முக்கியம். ஏன்னா லா உள்ளே வந்துடும், லா எல்லாம் நல்லா கற்றுக்கலாம்.
இப்போது இன்றைக்கி வந்து இன்டெலிஜென்ஸு இப்போ நம்ம ரொபோட்ஸு அதுக்கப்புறமா பல ப்ரோக்ராம்ஸ்லாம் வந்து நீங்கள் லா ஃபேக்ட்ஸ் எல்லாத்தையும் ஃபீட் பண்ணிடலாம். ஃபீட் பண்ணால் பர்ஃபெக்டாக ஒரு ஆன்சர் வந்துடும் அதுக்குள்ளேருந்து. ஆனால் உள்ளே போகிறதும் வெளியில் போகிறதும் பிளாஸ்டிக்காக இருக்கும். உள்ளே போகிற விஷயமும் வெளியில் வர விஷயமும் அந்த லா அப்படிங்கிறத தாண்டி ஜஸ்டிஸ்ன்றதுக்குள்ளே வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. அதனால தான் நான் பல முறை பல பேர்கிட்ட பேசும்போது சொல்லுவேன், ஒரு ரொபோட்டால் ஜட்ஜை ரீப்ளேஸ் பண்ணவே முடியாதுன்னு சொல்லுவேன் நான். ஒரு ரொபோட்டால் எதை வேணால் ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸால் எதை வேணால் ரீப்ளேஸ் பண்ண முடியும், ஜட்ஜை ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஜட்ஜை வந்து பார்க்குற குப்சாமி முன்சாமி எப்படி பார்க்குறான்னா தெய்வம் மாதிரி பார்க்குறான். உன்னை பார்க்கும்போது கையெடுத்து கும்பிடல, அவ்வளோதான். உங்களை பார்க்கும்போது எப்படி பார்க்குறான், இவர்கிட்டேருந்து நம்மளுக்கு நியாயம் கிடச்சிடாதா, இவர்கிட்டேருந்து நம்மளுக்கு வந்து தர்மம் கிடச்சிடாதா, இவர்கிட்டேருந்து நம்ம கஷ்டம் அப்படின்னு. நார்மலாக யார்கிட்ட போய் நீங்கள் வேண்டுவீங்க? கோயிலில் போய் கடவுள்கிட்ட வேண்டுவீங்க. மனுஷங்கிட்ட வேண்டி பார்த்துருக்கீங்களா? கோர்ட்டில் தான் நடக்கும். அது கோர்ட்டில் நடக்கிற விஷயம் அது. இதுதான் கோர்ட்டில். அதனால் நீதி அரசர் பொறுப்புன்றது வந்து நெருப்பில் நிற்கிற மாதிரி விஷயம். அது நெருப்பில் நிற்கிற மாதிரி விஷயம். அது ஒன்றும் சாதாரணமான ஒரு வேலை இல்லை. அந்த தவ வாழ்க்கைன்றதுக்கு வந்து ரொம்ப பக்கத்தில் எனக்கு இருக்கிற சின்ன எக்ஸ்பீரியன்ஸ், 3.5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்தது உண்மை தவம். அதற்கு ஏதோ ஒரு டெஸ்டினி சில பேரை சூஸ் பண்ணுது. அந்த மாதிரி சூஸ் பண்ணதில் மிக சிறந்த ஒரு மனிதர் ஐயா கற்பகம். அவர் வந்து 2006 2007 ரிட்டையர் ஆகிட்டார். ஆனால் உடலை கண்டினியூ பண்ணுறாரு. அந்த எந்தூசியாசம் இருக்குது பாருங்கள், அதுதான் அந்த கல்வி ஞானம் வந்த பிறகு வந்து அது விடவே கூடாது. பத்திரகிரியார் மாதிரி அப்படியே அலைய வைக்கும். ஏன்னா டெஸ்டினியை நோக்கி போயிட்டுருக்கோம், நம்ம அலைய வைக்குது. அதனால் நம்ம நாவுக்கரசர் சொன்ன மாதிரி என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படின்னு உட்காந்துருக்கார் அவர். அதனால தான் 7 வால்யூம் வந்திருக்கு. இன்னும் 50 வால்யூம் வரும். ஒன்றும் கஷ்டமே கிடையாது. கிரடேஷன் அங்கே நிற்கலை, இன்னும் ஒரு கிரடேஷன் இருக்குது. தானமும் தவமும் தான் செய்வாராயின் வானவர் நாடு வழி திறந்திடுமே. இதை பண்ணுறவன் கடைசியில் போய் சொர்க்கத்தில் ரீச் ஆவான். அப்படின்னா பேரு கிடைக்கும். பேரு அந்த அவருடைய பாதத்தில் போய் ரீச் ஆகும். சரி, எங்கே அந்த சொர்க்கம்? அதான் அடுத்த கொஸ்டின். எங்கே சொர்க்கம் அப்படின்னா, இப்போ தான் நிறைய பேர் டீச்சர்ஸ்னு வந்திருக்காங்க இல்லையா, குருக்கள்னு தங்களால். அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. ஒரு குரு இப்படி நிற்கிறார், மைக்கு நேராக எல்லாம் சிஷ்ய கோடிகள்லாம் உட்காந்துருக்காங்க. உட்காந்துருக்கும் போது அவர் முதல் கொஸ்டின் கேட்டார், உங்களில் எத்தனை பேருக்கு சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னு கேட்டார். 100 பேர் இருந்தாங்க, 99 பேர் கை தூக்கிட்டாங்க, ஒரு ஆள் கை தூக்கலை. திரும்பி கேட்குறாரு, உங்களுக்கு எத்தனை பேர் சொர்க்கத்துக்கு போகணும்? திரும்பி அதே 99 பேர் தான் கை தூக்குறான், ஒரு ஆள் கை தூக்கலை. கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டார். சரி, இப்படி போட்டு பேகலான்னு சொல்லி, உங்களில் எத்தனை பேருக்கு நரகத்துக்கு போகணும்னு கேட்டார். யாருமே கையை தூக்கலை. முன்னாடி கையை தூக்காதவனும் கையை தூக்கலை. அப்படியே பார்க்குறாரு. ஏந்திருப்பாருனார். என்னப்பா சொர்க்கத்துக்கு போகணுன்னு கேட்டேன், அப்பவும் கையை தூக்கலை. நரகத்துக்கு போகணும்னு கேட்டேன், அப்பவும் கையை தூக்கலை. என்னன்னா, ஐயா நான் இருக்கும் இடமே எனக்கு சொர்க்கம். நான் சொர்க்கம் அங்கே இங்கெல்லாம் இல்லை, நமக்குள்ளே நாம் எப்படி இருக்கோம். தத்துவமசின்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்கும். 4 மகா வாக்கியங்களில் தத்துவமசி அப்படின்றது தான் வந்து சாந்தோக்கியா உபனிஷத்தில் வரும். தத்துவமசின்னா என்ன? யூ ஆர் தட் எசன்ஸ். உனக்குள்ளே தான் இருக்குது அந்த சொர்க்கமும் நரகமும். சொர்க்கமும் நரகமும் எங்கேயோ வெளியில் போய் தேட வேண்டிய விஷயம் இல்லை. அதனால் ஔவையினுடைய இந்த கிரடேஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, இவ்வளவு கிரடேஷனை தாண்டி ஞானம் வந்த பிறகு, தானமும் தவமும் தவ வாழ்க்கை செய்த பிறகு, பொலிவடைந்த பிறகு அங்கே சொர்க்க வாசல் ரெடியாக காத்துக்கிட்டு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு பிரமாதமான நிம்மதியான அமைதியான சந்தோஷமான ஒரு இடத்த நோக்கி போயிட்டுருக்கார் அவர்.
அந்த கிரடேஷனுக்காக நான் சொன்னதுக்கு காரணமே அதை நோக்கி போகிறவங்கள நிறுத்தவே முடியாது. அங்கே போய் சந்தோஷமாக அங்கே போய் இருப்பார் அவர். அதனால் அதை தான் வந்து திருப்பியும் வள்ளுவன் இவ்வளோ பெரிய கிரடேஷனை திரும்பி 2 அடிக்குள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டார். ஸோ 2 அடியில் ஆரம்பித்தேன், கிரடேஷனை சொன்னேன், திரும்பி 2 அடியில் கடவுள் வாழ்த்தில் திருப்பி வள்ளுவர் சொல்கிறத பார்த்தீங்கன்னாக்கா, கற்றதனால் ஆய பயனென்கொள் வாலறிவன் நற்றால் தொழார் எனின். அவ்வளோதான். இது பண்ணுற எல்லா விஷயமும் எதுக்குன்னா அங்கே காலில் போய் ரீச் ஆகிறதுக்கு தான். இதுதான் ஹோல் பர்பஸ். அந்த ஹோல் பர்பஸை எந்த டயர்ட்னஸும் இல்லாமல் செஞ்சிட்ருக்கார் அவர். அதுதான் முக்கியம். அந்த தபஸ்ன்றதை வந்து ஒரு ஜட்ஜ், நான் திருப்பி சொன்ன மாதிரி ஒரு ஜட்ஜாக இருக்கும்பொழுது ரொம்ப பெரிய விஷயத்தில் பண்ணலாம். ஏன்னா பலரும் வந்து உங்ககிட்ட நிற்கிற போது தான் அது தெரியும் அதனுடைய பவர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்த கொஸ்டின், இந்த அப்வர்ட் மூமெண்ட் சிண்ட்ரோம்னு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஜட்ஜான பிறகு சில பேர் ஜட்ஜ் ஆகிடுவாங்க. இது நம்ம வேண்டிக்கிறவங்கள பார்த்துருக்கீங்களா? எப்படியாவது நான் இந்த 10ஆவதுல பாஸ் ஆகிடணும், சுத்து நிறுத்தணும், 12ஆவதுல பாஸ் ஆகிடணும், காலேஜில் சீட்டு கிடைக்கணும், வேலை கிடைக்கணும், குழந்தை பிறக்கணும், ப்ரமோஷன் கிடைக்கணும், பேரனுக்கு ஸ்கூலில் இடம் கிடைக்கணும். இப்படியே பிஸ்னஸ் பேசி கோவில் எல்லாம் பிஸ்னஸ் பிளேஸ் மாதிரி ஆக்கி சுற்றி இந்த வேலையே பண்ணிகிட்ருக்கோம். திருப்பி போய் கண்டினியூஸ் பிஸ்னஸ் பேசுகிறது தான். கோவில்ன்றது என்ன இடம்னா, பிஸ்னஸ் சென்டருக்கு போய் ஆளுங்களோட பிஸ்னஸ் பேசுறதுக்கு பதிலாக கடவுள்கிட்ட போய் பிஸ்னஸ் பேசுகிற இடம் தான் கோவில் நம்மளை பொறுத்த வரைக்கும். அதனால் அப்படி இருக்கும்பொழுது சில பேர் அட்வொகேட்டாக இருக்கும்போது ஜட்ஜாக இன்னும் அப்படின்னு ஒரு ஜட்ஜ் ஆகிட்டல்ல, ஒழுங்காக வேலை தானே செய்யணும், சீஃப் ஜஸ்டிஸ் ஆகிடணும். சீஃப் ஜஸ்டிஸ் ஆகிட்டல்ல, சந்தோஷம், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஆகணும். முடிஞ்சால் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவும் ஆகிடணும். எங்கே நிற்கிது? இதுக்கு பேர் அப்வர்ட் மூமெண்ட் சிண்ட்ரோம்னே சொல்கிறது. இந்த அப்வர்ட் மூமெண்ட் சிண்ட்ரோம் இருக்கிற வரைக்கும் என்ன ஆகும்னா, நம்ம பண்ணுற வேலையில் நம்மளுக்கு கவனமே இருக்காது. எதை செஞ்சால் அந்த அப்வர்ட் மூமெண்ட் சிண்ட்ரோம் நம்மளை மேலே கூட்டிகிட்டு போவோன்றதுலையே வேலை பண்ணிகிட்ருப்போம். இதுதான் வந்து ஒரு சாதாரண மனிதன் பண்ணுற வேலை. இதுதான். இப்போது ஐயா கற்பக விநாயகம் இதை எழுதுறதுனால அவருக்கு என்ன அப்வர்ட் மூமெண்ட் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? இனிமே ஒன்றும் கிடைக்காது. ஏன் இதை நான் சொல்ல வரேன்னா, இது எந்த ஒரு அப்வர்ட் மூமெண்ட்டுக்காகவும் பண்ணல, அவருடைய அல்டிமேட் மூவ் டு த சொர்க்கத்துக்காக வேண்டி இந்த வேலையை பண்ணிகிட்ருக்காரு. அதனால் இந்த அவருடைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, பேசிக்காக இப்போது என்ன போர்ட்ஃபோலியோவானா அவர்கிட்ட நீங்கள் கொடுங்க. அவர் மெஜாரிட்டி கிரிமினல் சைட் போர்ட்ஃபோலியோவில் இருந்தார். பட் சில டைம் செகண்ட் அப்பீல் போர்ட்ஃபோலியோ இருந்திருக்காரு, சிஎம்ஏயில் இருந்திருக்காரு. எல்லா போர்ட்ஃபோலியும் எனக்கு அவர்கிட்ட போய் ஆர்கியூ பண்ணுற அந்த இது கிடச்சிது. அவருக்கு ஞாபகம் இருக்காது, எனக்கு ஞாபகம் இருக்கும் அது. அதனால் அவர் வந்து என்ன ஜூரிஸ்டிக்ஷன் பண்ணாலும் ஒரு விசித்திரமான ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு ப்ரொசீஜர் ஒன்று ஃபாலோ பண்ணுவார் அவர். அதுக்கு பேர் இந்த ரிவர்ஸ் மெக்கானிசம்னு சொல்லுவாங்க. ரிவர்ஸ் மெக்கானிசம்னா அது ஈஸியாக புரிஞ்சுக்கணுன்னா, நம்ம நிறைய அட்வொகேட்ஸ் வந்துருக்கிறதுனால சொல்கிறேன். நம்ம கிளர்க்குங்கக்கிட்ட ஒரு 500 ரூபா கொடுக்குறீங்கன்னு வைங்க, ஒரு 500 ருபீஸ் கொடுக்குறீங்க, செலவுக்காக வேண்டி கொடுக்குறீங்க. கிளர்க்கு அந்த 500 ரூபாவில் ஒரு பைசா கூட திரும்பி கொடுக்கக்கூடாதுன்னு டிசைட் பண்ணிட்டாருன்னு வைங்களேன். ஃபஸ்ட்டு 500 ரூபாவை கீழே எழுதிடுவார், அப்புறம் மேலே எழுதுவார் கணக்கை. கரெக்ட் தானே? மேலேருந்து எழுதுனா நமக்கு மிச்சம் வந்துடும்ல. அதனால் 500ன்னு கீழே போட்டால், கீழே இருந்து நீங்கள் மேலே போட்டிங்கன்னா கரெக்டாக டேலி பண்ணிடலாம் அதை. இது நம்ம சின்ன வயசில் வந்து வீட்டில் பைசா கொடுக்கும்போது கமிஷன் அடிக்கிறதுக்கு இந்த வேலையெல்லாம் செஞ்சுருக்கோம் நம்ம. அதனால் இதெல்லாம் நம்மளுக்கு நல்ல தெளிவாகவே தெரிஞ்ச விஷயந்தான். இப்போ இதை சொல்லிவிட்டு ஒரு சீரியஸான விஷயத்த சொல்கிறேன் பாருங்கள். ஜஸ்டிஸ் ரெண்டரிங் அப்படின்றது வந்து பல நேரங்களில் இவர் ரிவர்ஸ் மெக்கானிசம் பண்ணுவார். லா இருக்கும், ஸ்ட்ரிக்டாக லாவை எடுத்து போட்டானாக்கா இன்ஜஸ்டிஸ் வரும்.
இவர் என்ன பண்ணுவார், காமன் டினாமினேட்டர் 500 ரூபா, அந்த இடத்துல ஜஸ்டிஸை போட்டுப்பார். ஜஸ்டிஸை போட்டுக்கிட்டு மேலே மூவ் பண்ணி லாவோட டேலி பண்ணிட்டு வர்றது. இது நான் பல நேரங்களில் பார்த்துருக்கேன். இந்த கேரக்டரிஸ்டிக் ரொம்ப முக்கியம். அதனால தான் நான் சொன்னேன் ரோபோட் cannot replace a ஜட்ஜுன்னு சொன்னதுக்கு காரணம் அதுதான். A robot cannot do this. Only a person who wants to render justice can do it. ஏன் சொன்னேன்னா, கிரிமினல் சைடில் உட்காரும்பொழுதாவது நம்மளுக்கு புரியும். சிவில் சைடில் ஒரு உட்காரும்பொழுது ஆர்டர் 41 ரூல் 33 சிபிசி அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த ஆர்டர் 41 ரூல் 33 சிபிசியில் என்ன ஆகும்னாக்கா, எதிர் சைடில் இப்போ ஒருத்தர் வழக்கு போட்டிருக்காங்க, வழக்கில் ஒருத்தர் தோத்துட்டார், ஒருத்தர் ஜெயிச்சிட்டார். தோத்தவர் அப்பீலுக்கு வரார், ஜெயிச்சவர் அப்பீல் எதுவும் போடலை. வழக்கு வரும்பொழுது நீதிபதிக்கு என்ன தெரியுதுன்னா, ஜெயிச்சவருக்கு கொடுத்துருக்கிற காம்பன்சேஷனோ அவருக்கு கொடுத்துருக்கிற ரிலீஃபோ விட ஜாஸ்தியாக கொடுக்கணும்னு தெரியுது. ஆனால் அவர் அப்பீல் போடலை. ஆர்டர் 41 ரூல் 33ன்னு ஒன்று இருக்குது சிபிசியில். கோர்ட் அது மாதிரி கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதை இவர் யூஸ் பண்ண மாதிரி யார் யூஸ் பண்ணி நான் பார்த்ததே கிடையாது. மோட்டார் வெஹிக்கிள்ஸ் கேஸில் அப்பீல் போட வரது இன்சூரன்ஸ் கம்பெனி, டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன்லாம் வரும். அங்கே கடைசியில் பார்த்தா என்ஹான்ஸ்மெண்ட் கிளைமெண்ட்டுக்கு போயிருக்கும். அதுக்கு பேர் தான் ஜஸ்டிஸ் ரெண்டரிங்னு பேர். ஜஸ்ட் காம்பன்சேஷன், ஜஸ்டிஸ் இதை யாரால் செய்ய முடியும்? யாரால் செய்ய முடியும்னா, உள்ள கணிஞ்சு நம்ம வகிக்கிற அந்த பதவியில் we have to do justice. நம்மளை நம்பி வந்துட்டான், இத்தனை பேர் வரான். ஏங்க, நான் திரும்பி பல இடங்களில் சொல்கிற விஷயம் இதுதான். இதை நம்ம எல்லாரும் தாரக மந்திரம் மாதிரி மனசில் வச்சுக்கணும். பணம் இருக்கிறவன், கான்டாக்ட் இருக்கிறவன், நெட்வொர்க் இருக்கிறவன் நீதிமன்றத்தில் கிடைக்கலன்னா கூட வேற எங்கேயாவது போய் சாதிச்சுருவான். அதை அவன் நீதிமன்றத்தில் ஒரு அட்டெம்ப்ட் பண்ணுவான், கிடைக்கலையா வேற எங்கே போய் அதை சாதிச்சுக்கணும்னு அவனுக்கு தெரியும். குப்புசாமி முன்சாமியால் அதை செய்ய முடியாது. குப்புசாமிக்கும் முனுசாமிக்கும் நீதிமன்றம் தான் லாஸ்ட் ரிசார்ட். அதனால் நீதிமன்றங்கள் எதுக்கு முக்கியமாக செயல்படணும்னா, குப்புசாமிக்கும் முன்சாமிக்கும் செயல்படணும். நீதிமன்றங்கள் அஃப்கோர்ஸ் கான்டாக்ட் இருக்கிறவங்க, நல்லா இருக்கிறவங்க, அவங்கள பற்றி நான் அவங்க கோர்ட்டுக்கு வரக்கூடாதுன்னு நான் சொல்லலை. நான் சொல்கிறது என்னென்னா, நீதிமன்றத்தில் ஃபோக்கஸ் எங்கே இருக்கணும்னு நான் சொல்கிறேன். ஒரு நீதி அரசருக்கு ஃபோக்கஸ் எங்கே இருக்கணும்? அந்த கடைசி ஆலோசனை இருக்கான் பாருங்கள். நீங்கள் அவர்கிட்ட கேட்டு பாருங்கள். ஒரு உத்தரவு போடுறோன்னு வைங்க, சிம்பிளாக நான் சொல்கிறேன். இதை ஒரு உத்தரவு போடுறோம். அந்த உத்தரவு என்னென்னா, அப்படியே ஸ்காலர்லேயே எழுதுகிறோம். இவர் ஷெல்லி இதை சொன்னார், அவர் இதை சொன்னார், இவர் இதை சொன்னார்னு அப்படியே அதை பார்த்து பிரமிச்சு போய், அப்பா என்ன ஜட்ஜ்மெண்ட்டுன்னு அவர்கிட்ட போய் கேளுங்க. என்னங்க ஜட்ஜ்மெண்ட்னா, நல்லா எழுதியிருக்காருங்க. என்னது பிரமாதமான ஜட்ஜ்மெண்ட்டுங்க, அது தவிர வேறு வெளியிலே வராது. இது மாதிரி அதிசயிக்க வைக்க முடியும் ஜட்ஜ்மெண்ட்டை வச்சு. ஸ்காலர்லி ஜட்ஜ்மெண்ட் எழுதலாம். அப்புறம் இன்டர்பிரட்டேஷன் ஆஃப் லா, லெஜிஸ்லேச்சர் இதை சொன்னாங்க, இதை இப்படி இன்டர்பிரட் பண்ணணும், அப்படி ஜட்ஜ்மெண்ட் எழுதலாம். மூணாவது வெரைட்டி ஒன்று இருக்குது. அந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுத்ததுனால ஒன்றுத்துக்குமே முடியாத ஒரு ஃபேமிலியில் ஒருத்தனுக்கு வேலை கிடைக்கும். எந்த நிலைமை, ஒரு மோசமான நிலைமையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு காம்பன்சேஷன் கிடைச்சி அவங்களுடைய வாழ்க்கையே, அவங்களுடைய குடும்பமே மேலே வரும். அதுக்கப்புறமா கல்யாணம் நடக்கும், என்னென்னலாமோ நடக்கும். எந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தா உள்ள சந்தோஷம் வரும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். என்னை பொறுத்த வரைக்கும், கண்டிப்பாக அவரை பொறுத்த வரைக்குமே கூட ஸ்காலர்லி, ஓகே ஃபைன், ஸ்காலர்லி ஜட்ஜ்மெண்ட் அது இருக்குது, புஸ்தகத்தில் இருக்கும், யார் வேணால் படிச்சுப்பாங்க. இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் லா ஃபைன், மார்ச் ஆஃப் லாக்கு தேவைப்படும். ஆனால் உள்ள சந்தோஷம் கொடுக்குற எதுன்னு பார்த்தா அந்த குப்சாமிக்கும் முன்சாமிக்கும் நீங்கள் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் தான். வாழ்க்கையில் கஷ்டப்படுறவன், பிற்படுத்தப்பட்டோர், ரொம்ப ஒரு 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 லோயஸ்ட் லெவலில் இருக்கிறவங்க, இவங்களுக்கு கொடுக்கும்பொழுது அவங்க உங்களை நிஜமாகவே சொல்கிறேன் கடவுள் மாதிரியே பார்ப்பாங்க. நீங்கள் தான் அவங்களுக்கு கடவுளை எங்கேயும் தேட மாட்டாங்க. நீதி அரசர் முகத்தில் அந்த சீட்டை, அதனால தான் நான் ஹாட் சீட்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். அந்த கனிவு, அந்த ஒரு விஷயத்தை ஒரு நீதி அரசரால் ஈஸியாக போய் டச் பண்ண முடியும். பிகாஸ் ஆஃப் த வெரி போஸ்ட் இட் செல்ஃப். அந்த போஸ்டினுடைய பவர்லேயே அதை செஞ்சிட முடியும். அது நீங்கள் இங்கே இருக்கிற எந்த நீதி அரசர்கள்ட்ட வேணால் கேளுங்க, அதுதான் உண்மை.
அதனால் இவர் வந்து அந்த வேலையை பண்ணிக்கிட்டே இருப்பார். எந்த ஜூரிஸ்டிக்ஷனில் உட்கார வச்சாலும் ஹீ வில் டூ இட், பிகாஸ் அவருடைய காமன் டினாமினேட்டர் இஸ் ஆல்வேஸ் ரெண்டரிங் ஜஸ்டிஸ். ரெண்டரிங் ஜஸ்டிஸை வச்சுக்கிட்டு நீங்கள் மேலே போய் லா டேலி பண்ணிடலாம், தப்பாகாது, ஒரு மாதிரி அதை செஞ்சிடலாம். நீங்கள் அங்கேருந்து சில டைம் லாலேருந்து வந்து கடைசியில் எழுதும்பொழுது சில டைம் ஜஸ்டிஸ் நெருடும், கஷ்டப்படும். அந்த மாதிரி கஷ்டப்படுத்தாமல் இருக்கிறதுக்கு பல முறை இவர் பயன்படுத்தின விஷயம் அந்த ரிவர்ஸ் மெக்கானிசம், அந்த ரெண்டரிங் ஜஸ்டிஸ்ன்றத பேசிஸை வச்சு எழுதுனது. நான் வந்து ஆஸ் அ பட்டிங் லாயர் இவர்கிட்ட நிறைய அப்பியர் ஆகியிருக்கேன். தூரத்துலேருந்து எங்களுக்கெல்லாம் ஒரு ரசிகர் மன்ற கூட்டமே இருந்தது இவர் பற்றி, இவர் பண்ணுறது, இவர் பார்க்குறது. இன்ஃபேக்ட் நாங்கள் சில டைம் வந்து இமிட்டேட்லாம் பண்ணுவோம், அது அவருக்கு நேரம் நான் பண்ண விரும்பலை, பட் அந்த வேலையெல்லாமும் நாங்கள் செய்வோம். அவர் என்ன பண்ணுவார் கோர்ட்டில், இந்த பர்டிகுலர் காத்தால் வந்து உட்கார்ந்த உடனே இரிட்டேட் பண்ணுறதுக்கு 2 பேர் வருவாங்க எந்த கோர்ட்லேயுமே. அது அப்படி தான், அதுவும் நம்மளுக்கு 4 சீரியல் வருவாங்க. வந்து இவர் பர்மிஷன் கொடுத்துருப்பார், பர்மிஷன் கொடுத்தோன்னே போக வேண்டியதானே ஸ்லிப் வாங்கிட்டு, மைலாட் டாப் ஆஃப் த லிஸ்ட் மைலாட்னு சொல்லுவாங்க. உடனே இவர் இப்படியே சிரிச்சுக்கின்னு, இங்கே வாப்பா, என்னுடைய பேருக்கும் மேலே அந்த கேஸை போட்டுரு. அவர் சிரிக்கிறாருனாலே ஏதோ சொல்ல போகிறாருன்னு அர்த்தம். அடுத்தது முக்கியமான கேஸ்க்காக வேண்டி வந்திருப்பார். மை லார்ட், மை சீனியர் இஸ் இன் சிட்டி சிவில் கோர்ட். ஓகே, ஸோ வி ஆல் வில் வெயிட் டுடே, லெட் இஸ் சீனியர் கம் அப்படின்னு உட்காந்துருவார். போச்சு. அதையும் சிரிச்சுக்கினே பண்ணுவார். அவர் சிரிக்கும்போது ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக இருக்கும். எதுக்கு சிரிக்கிறாரு, ஏதாவது சொல்ல போகிறாரா என்ன? ஆனால் அது எப்போவுமே சுபமாக தான் முடியும். ஒரு தடவை கூட அட்வர்ஸாக முடிஞ்சு நான் பார்த்ததே இல்லை. அது வந்து தன்னுடைய எக்ஸ்ப்ரெஷனை கூட, தன்னுடைய அந்த இரிட்டேஷனை கூட, தன்னுடைய அந்த ஒரு அன்ஹாப்பின் இதுவை கூட ப்ளசண்ட்டாக வெளியில் போடுவார் அதை எடுத்து. பட் அவருக்கு அப்படி ஒரு முகம் அமைஞ்சிருக்குன்னு வைங்க, எங்களால் அது செய்ய முடியாது அப்படி. அதனால் பாரதி சொன்ன மாதிரி சக்தி கிட்ட சொல்லும்போது பாரதி என்ன கேட்டார், வல்லமை தாராயோ, எதுக்கு? இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு, என் வீட்டு ஆள் வரத்துக்கு, என் புள்ள வரத்துக்கு, அவன் வரத்துக்கு, என் ஜாதி ஆள் வரத்துக்கு, இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கேன்னு சொன்னார். அந்த சக்தி இவருக்கு நிறைய சக்தியை கொடுக்கட்டும், நிறைய பண்ணட்டும். இந்த மாநிலம் பயனுற வாழ்ந்துட்டு இவர் தன்னுடைய சொர்க்கத்துக்கான ஜேர்னியை பீஸ்ஃபுல்லாக முடிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ.